தையிட்டு விகாரை என்பது என்ன? கட்டி முடிச்சாச்சு. அதை இடிப்பதற்கு உங்கள் யாராவது ஒரு ஆள் முடியுமா? எந்த அரசாங்கம், அனுரா அரசு மாத்திரமல்ல, ராஜபக்ச அரசாங்கத்தில் வந்தா கூட இந்த தையிட்டு விகாரை இடித்து விடுகிறேன் மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக என்ற முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஸ்ரீதரனும் திடீரென அதில் குதித்திருக்கிறார். காரணம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சுகாஸ், கஜேந்திரன் போன்றவர்கள் இங்கே அந்த முன்னிலையில் நிற்பதற்கு இல்லாததால் ஸ்ரீதரன் அந்த அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் கூறுகின்றதை நீங்க பார்த்தால் முழுக்க ஒரு சைக்கிள் கட்சிக்காரன் எப்படி பேசுகிறானோ அதே உருட்டு பிரட்டு பேச்சுத்தான் அங்கே பேசிக்கொண்டு, ஒற்றையாட்சி, சாமியாருக்கு அடித்து விட்டார்கள், அப்படி இப்படி ஒவ்வொன்றையும் அந்த அட்டவணைகள் அல்லது கஜேந்திரகுமார் அல்லது கஜேந்திரன் கூறியதை கக்குகின்ற அளவிற்கு அவர் ஒரு சைக்கிள் கட்சிக்காரன் போல பேசிக்கொண்டிருக்கிறார். வெளியேறுங்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற என்பிபி என்ன செய்கிறீர்கள்? பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியது நீங்கள் அல்ல, மக்கள். சிங்கள அரசுகள் மேலோங்கி இலங்கையில் நிற்கும் வரையும் தையிட்டு விகாரை உடைக்கவும் முடியாது. உடைத்தால் பெரும் இனக்கலவரங்கள் ஏற்படும். ஒவ்வொரு கோயில்களும் உடைக்கப்படும், ஒவ்வொரு மசூதிகள் உடைக்கப்படும், ஒவ்வொரு தேவாலயங்கள் உடைக்கப்படும். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். தையிட்டு விகாரை மற்றும் யாழ் பல்கலைக்கழக ஆர்ப்பாட்டம். தையிட்டு விகாரையை எதிர்த்து ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு சுவாமியார் அவர்கள், வேலன் சுவாமியார் அவர்கள் அமைதியாக இருந்து தியானத்திலே இருந்து ஒற்றுமையையும் நாட்டு நிலைமைகளையும் கண்காணிக்கக்கூடிய ஒருவர், கண்காணிக்கப்பட வேண்டிய காவி உடை உடுத்த இந்த சாமியாருக்கு என்ன வேலை ஆர்ப்பாட்டத்தில்? அவர் முதலில் பார்க்க வேண்டியது, ஆன்மீகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருந்தால் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் உங்களுக்கு தேவையில்லை. அமைதியாக ஆன்மீகத்தினூடாக உங்களால் அந்த அமைதியை ஏற்படுத்த முடியாது, அவ்வளவுதான். அப்படியானால் நீங்கள் சாமியார் அல்ல, நீங்கள் ஆர்ப்பாட்டத்திலே இருந்து கொள்ளலாம். அதாவது ஒரு சில தேரர்கள், துவேச தேரர்கள், சிங்கள பௌத்த அந்த குழுமத்திலே இருக்கின்ற ஒரு சில தேரர்கள், அவர்களைப் போல நீங்களும் அரசியலுக்கே இறங்குகின்ற ஆசையோடு சைக்கிள் கட்சியின் பின்னால், அதாவது மக்களால் நிராகரிக்கப்பட்ட, இப்பொழுது வெறுத்த தமிழ்நாட்டு டிஎம்கேயிடம் காலை கைப்பிடித்து கெஞ்சிக் கொண்டிருக்கின்ற அரசியல் தஞ்சம், அதாவது தங்களுடைய வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக சென்று, அதே வேளையிலே ஸ்டாலின் அவர்களுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற வைப்பதற்காக இடையிலே திருமாவளவன் என்று தமிழ் தேசியவாதிகளால் கடைசி யுத்தத்தின் பொழுது அதன் பிற்பாடும் ஒதுக்கப்பட்ட, கழிவு என்று ஒதுக்கப்பட்ட அவரின் அந்த நிகழ்ச்சி நிரலோடு சென்று நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய கண் துடைப்பிற்காக அனைத்து அரசியல்வாதிகளையும், அதாவது அந்த ஆளுமையிலே அல்லது அதிகாரத்திலே இல்லாத எதிர்க்கட்சி, சப்புச்சவர், தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்கள், விரும்பாதவர்கள் என்று ஒரு சிலரை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய தன்னலம் என்பது தெரியும். இருந்தாலும் கூட இந்த தையிட்டு விகாரை விவகாரத்திலே ஸ்ரீதரனும் திடீரென அதில் குதித்திருக்கிறார். காரணம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சுகாஸ், கஜேந்திரன் போன்றவர்கள் இங்கே அந்த முன்னிலையில் நிற்பதற்கு இல்லாததால் ஸ்ரீதரன் அந்த அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கிறார். நட்புக்காக, சகோதரனுக்காக ஸ்ரீதரன் அங்கே பிரசன்னமாகி இருந்தார். அது அவருக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருந்திருக்கலாம். தையிட்டு விகாரைக்கு நானும் எதிர்ப்பாக இருக்கின்றேன் என்று அவருடைய ஆதரவாளர்களுக்காக. சரி, அது ஒரு புறம் இருக்கு. அது முடிந்ததன் பிற்பாடு சாமியாருக்கு போட்டு பிடித்து விட்டார்கள். போலீசார் வாயை காட்டினார், வர சொன்னார்கள், போகவில்லை, போட்டு பிடித்து விட்டார்கள், இழுத்து தள்ளி வாகனத்துக்குள் ஏற்றி விட்டார்கள். இதே விடயம் திருகோணமலையில் புத்த விகாரை திடீரென முளைத்த பொழுது, அமைக்கப்பட்ட பொழுது ஒரு சில பௌத்த பிக்குகளுக்கும் நடைபெற்றது. அதை பற்றி நாங்கள் பேசவில்லை. ஆனால் இந்த சாமியார், இவர் ஒரு ஒதுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட சாமியார், சைவ சமயத்திலோ இந்து சமயத்திலோ என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். காரணம், இந்த ஆர்ப்பாட்டங்கள் இப்படியான விரயங்களில் உடனடியாக சைக்கிள் கட்சிக்கு பின்னாலும் மற்றும் தமிழரசு கட்சிக்கு பின்னாலும் வாழ்பிடித்து திரிகின்ற ஒரு சாமியார். அவரை நாங்கள் இழிவாக பேசவில்லை, அவர்கள் நடைமுறை அப்படித்தான் இருக்கிறது. மட்டக்களப்பிலே ஒரு பிக்கு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு இப்பொழுது அமைதியாக இருக்கிறார். இதே போல கிழக்கிலேயும்
சகோதர இஸ்லாமிய குழுமத்தை இஸ்லாமிய மதத்தை கேடாக இழிவாக பேசியவரும் உள்ளே போய்விட்டு வெளியே வந்திருக்கிறார். ஆனால் இவரும் விரைவாக உள்ளே செல்கின்ற சாத்திய கூறுகள் இருக்கிறது. இல்லை, இவர் அடக்கி வாசிக்காவிட்டார். சரி, ஓகே. அவரை கைது செய்தது, இன்னும் 4 வரை கைது செய்ததை இட்டு அது கைது அவர்கள் சட்டத்துக்கு மீறி ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள், போலீசார் கைது செய்தார்கள். இனி அவர்கள் நீதிமன்றத்திலே சென்று அவர்கள் தங்களுடைய நீதியை நிரூபித்துக் கொள்ள வேண்டும், அல்லது தண்டனையை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ, கைது செய்தவர்களுக்கா கைது ஆனவர்களுக்கா என்பதை நீதியை மதிப்பவர்களுக்கு, நீதிவான்களுக்கு, சட்டத்திறனிகளுக்கு அது தெரியும். அது அடுத்து இதற்கு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமாக பல்கலைக்கழகத்திலே படித்து பட்டதாரியாகி அந்த முப்படிப்பின் மூலாக மும்மொழியின் மூலாக உலகத்தையே ஆளக்கூடிய அந்த இளைஞர்கள், அந்த மாணவர்கள், அதுவும் ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள், ஒரு கையால் ஆகாத தரம், அதைவிட அவர்கள் செய்யக்கூடாத தேவையில்லாத, அவர்கள் செய்ய வேண்டியது தாங்கள் படித்து முன் வந்து தாங்கள் ஒரு சரியான ஒரு அரசியலை நிறுவி அவர்கள் அந்த அரசியலை ஏற்படுத்த வேண்டுமே தவிர, அங்கே நிராகரிக்கப்பட்ட மக்களை ஒற்றுமைப்படுத்த முடியாத, அல்லது கட்சிக்குள்ளே தாங்களே ஒற்றுமையாக இருக்க முடியாத இந்த உதிரி கழிவு கெட்ட கட்சிகள், தமிழ் கட்சிகளுக்கு நாங்கள் ஒன்றுக்கொன்று நாங்கள் பேசிக்கொள்வோம், பங்காளி பிரச்சனை என்று ஒருவர் கூறுகிறார். அதே வேளையில் நீங்கள் உற்று அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே அந்த பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் கூறுகின்றதை நீங்கள் பார்த்தால், முழுக்க ஒரு சைக்கிள் கட்சிக்காரன் எப்படி பேசுகிறானோ அதே உருட்டு பிரட்டு பேச்சு தான் அங்கே பேசிக்கொண்டு, ஒற்றையாட்சி, சாமியாருக்கு அடித்து விட்டார்கள், அப்படி இப்படி ஒவ்வொன்றையும் அந்த அட்டவணையுங்கள் அல்லது கஜேந்திரகுமார் அல்லது கஜேந்திரன் கூறியதை கக்குகின்ற அளவிற்கு அவர் ஒரு சைக்கிள் கட்சிக்காரன் போல பேசிக்கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் வடிவாக பார்த்தீர்களாக இருந்தால் 100% அவர் ஒரு பல்கலைக்கழக மாணவனாக நின்று பேசவில்லை, அவர் ஒரு சைக்கிள் கட்சிக்காரனாக நின்று பேசிக்கொண்டிருக்கிறார். சரி, நீங்கள் என்ன தரத்திருத்தையாவது செய்யுங்கள், நீங்கள் என்னத்தையாவது பேசுங்கள், ஆனால் மக்களை குழப்பாதீர்கள். உங்களால் முடிந்தால், பல்கலைக்கழக மாணவர்களால் முடிந்தால், நாங்கள் ஒரு சவால் விடுகின்றோம். தமிழ் கட்சிகள் அத்தனையும் ஒன்று சேருங்கள், பார்க்கலாம். ஒரு தலைமைக்கு கீழ் கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். முடியுமா உங்களால்? கடைசி வரைக்கும் முடியாது. மற்றவர்களைப் போல இப்பொழுது கத்துவீர்கள். இன்னும் 2 வருடங்கள் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியே வந்ததன் பிற்பாடு சுகாசை போல, கஜேந்திரனை போல, ராசையா ஏதோ அவரை போல நீங்கள் கட்சிக்கு பின்னால், ஒவ்வொரு கட்சிக்கு பின்னால் வால் பிடித்து ஒவ்வொரு கட்சிகளிடத்தில் சென்று அவர்களோடு சங்கமமாகி பிழைப்பு வாதத்தை பார்ப்பீர்களே தவிர, உங்களால் முடிந்தால் நாங்கள் சவால் விடுகின்றோம். தமிழ் கட்சிகள் அத்தனையும் ஒன்று சேருங்கள். அனைத்து ஊடகங்களும் உங்கள் சொல்லை கேட்கும், நீங்கள் சொல்வதை போடுவார்கள், உங்களுக்கு வக்காலத்து வாங்க. இது உங்களால் முடியாது. இது அப்பொழுது ஆயுதத்தின் ஊடாகவே விடுதலை புலிகளால் எல்லா இயக்கத்தையும் ஒன்று சேர்க்க முடியாமல் போய்விட்டது. இது ஆயுதமும் இல்லாமல், ஒன்றுமில்லாமல், வாய் ஆயுதத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு எழுச்சிப்படுத்தி மக்களை பிரிவுபடுத்தி மக்களை தெருவில் விடாதீர்கள். இதுதான் நாங்கள் உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் படித்தவர்கள், படிக்கின்றவர்கள், படிக்கப் போகின்றவர்கள், நாட்டை மாத்திரமல்ல, தமிழை மாத்திரமல்ல, உலகத்தையே ஆளப் போகின்றவர்கள். ஆனால் நீங்கள் இப்படி பொறுப்பில்லாமல் இருந்தீர்களாக இருந்தால், ஆனால் நாங்கள் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களையும் நாங்கள் கூறவில்லை. அங்கே பல்கலைக்கழகத்தில் போதை வஸ்து விற்பவர்கள் இருக்கிறார்கள், பாவிப்பவர்கள் இருக்கிறார்கள், பெண் பிரச்சனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், இல்ல நல்லவரும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், சிங்களவர் இருக்கிறார்கள், தமிழர் இருக்கிறார்கள், பழங்கியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி இருந்தும் ஒரு சிலர் இந்த தாங்கள் தான் எல்லாம், தாங்கள் தான் புலிகள் என்பதற்போல, தாங்கள் தான் சைக்கிள் கட்சியின் பின்னால் நின்று கொண்டு அங்கே கூக்காட்டுவதை விட்டுவிட்டு மற்ற மாணவர்கள், எங்களுக்கு சோலி வேண்டாம், எங்களுக்கு படிப்புத்தான் தேவை என்று இருக்கிறார்கள். 95% அவர்கள் தங்களுபாடாக இருக்கிறார்கள். ஒரு 5% மாத்திரமே இங்கே கூக்குரலிட்டு இங்கே வெளியே இருக்கின்ற அந்த சைக்கிள் கட்சியின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இவர்களால் செய்யப்படுகின்ற மக்களுக்கு எதிரான சேட்டைகள், எதிரான செயல்களுக்கு புலனாய்வுத்துறையும் கண்காணிக்க வேண்டும், மக்கள் கண்காணிக்க வேண்டும், சுத்தமான அரசியல்வாதிகள் கண்காணிக்க வேண்டும், சுத்தமான நீதிபதிகள், வக்கீல்கள் கண்காணிக்க வேண்டும். அதே வேளையிலே அந்த பல்கலைக்கழக தலைமைப்பீடம் கண்காணிக்க வேண்டும். தலைமைப்பீடம் சரியில்லாததால் இதன் காரணம் அவர்கள் ஒரு சில சட்டங்களை வைத்து
இது இங்கே செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்று ஒரு சில கட்டங்களை பல்கலைக்கழகத்துக்கு உள் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் வெளியே போய் எதை கத்துங்கள், எப்படியாவது கத்துங்கள், ஆனால் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த மாணவர் கூட்டம் என்று கத்துவதை தடை செய்வதை அரசாங்கமோ சட்டமோ அதனை கட்டுப்படுத்த வேண்டும். காரணம், அவர்களுடைய படிப்புகள் அணியாமல் போவது, அந்த 10% மாணவர்களுடைய படிப்பு அணியாமல் போவது, அது அவர்களுடைய பிரச்சனை, தாய் தந்தையருடைய பிரச்சனை, வசதியானவர்கள் அல்லது ஒரு பொறுப்பற்றவர்கள். ஆனால் மிகுதியான 90% பல்கலைக்கழகத்திலே படிக்கின்றவர்களுடைய பெயரும் படிப்பும் அநியாயமாக போய்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே பொறுப்புள்ள அரசியல்வாதிகள், பொறுப்புள்ள புலனாய்வு அதிகாரிகள், பொறுப்புள்ள போலீசார்கள் கண்ணை மூடிக்கொண்டு தண்டனையா தூக்கி உள்ளே போட்டு பின்னி எடுத்தால், இவர்கள் தவறு செய்தவர்களுக்கு மாத்திரம், தவறு செய்தவர்களுக்கு தமிழனோ சிங்களவனோ இஸ்லாமியனோ அல்ல, அத்தனை பேரையும் தண்டிக்க வேண்டும். அனுராசு அதை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சில வார்த்தைகளை வெளியேறுங்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற NVP என்ன செய்கிறீர்கள்? பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியது நீங்கள் அல்ல, மக்கள். காரணம், மக்கள் தான் அவர்களை ஆதரித்திருக்கிறார்கள், நீங்கள் ஆதரிக்கவில்லை. நீங்கள் உதிரிகள். நீங்கள் கூறுவதற்கு உங்களுக்கு அந்த சட்டம் இல்லை. யார் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை அரியாசனத்தில் ஏற்றினார்களோ அவர்கள்தான் கூற வேண்டும். நாங்கள் நம்பி வாக்களித்தோம், நாங்கள் உங்களை நிராகரிக்கணும், அவர்கள் கூற வேண்டும், நீங்கள் அல்ல. அந்த 3 பேரையும் அவர்கள் வாக்களித்து அவர்கள் ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் என்றால், உங்களுடைய தமிழ் எம்பிமார்கள், அந்த தமிழ் கூட்டாளிகள், அந்த தமிழ் கட்சிகள், இவர்களை ஒன்று சேருங்கள், இவர்களை திருத்துங்கள். இன்று ஒரு கொள்கையோடு மக்களிடத்தில் வாக்கை பெற்றுவிட்டு, சைக்கிள் கட்சி உட்பட எல்லோரும் இன்று ஒரு கொள்கையோடு அவர் கூடாது இவர் கூடாது என்று வாக்கை பெற்றுவிட்டு, வென்றதன் பிற்பாடு அதே வாக்கை வைத்து மக்கள் யாரை நிராகரித்தார்களோ அவர்களோடு கூட்டாளியாக வைத்து, இதுதான் உங்களுடைய தமிழ் கட்சிகளுடைய சீரா, நடப்பா, உண்மையா, நேர்மையா, நியாயமா? இது மக்களுக்கு இவர்கள் செய்கின்ற, வாக்காளருக்கு செய்கின்ற துரோகமா இல்லையா? அதை விட்டு இப்படி விட்டால் அடுத்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே NVP ஆட்சியை பிடிக்கப் போவது நிச்சயம். இப்படி ஸ்ரீதரன் ஒரு பக்கம், சுமந்திரன் ஒரு பக்கம், கஜேந்திரகுமார் ஒரு பக்கம், கஜேந்திரன் ஒரு பக்கம், சுகாஸ் ஒரு பக்கம், மணிவண்ணன் ஒரு பக்கம், செல்வம் அடைக்கல்நாதன் ஒரு பக்கம், CV விக்னேஸ்வரன் ஒரு பக்கம், இப்படி எல்லோரும் பிரிந்து நின்று அடிபட்டு கொண்டிருந்தால், நான் தான் தலைவன் என்ற நோக்கத்தோடும் ஆசையோடும் அந்த கானல் நீரை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இந்த ஆர்ப்பாட்டம் செய்கின்ற, அறிக்கை விடுகின்ற அந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நாங்கள் கூறவில்லை. அதை தாண்டி 90% இருப்பவர்கள், நீங்கள் உங்களுடைய கல்வியை சரியாக பார்த்து கொள்ளுங்கள். மும்மொழி கல்வி, தமிழ், ஆங்கிலம், சிங்களம், இந்த 3 மொழிகளிலும் நீங்கள் உச்சநிலைக்கு வாருங்கள். நீங்கள் இலங்கையை மாத்திரமல்ல, தமிழை மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியே உலகத்தையே உங்களால் கட்டியாள முடியும். உலகத்திலே உள்ள மக்கள் உங்கள் கையில் தருவார்கள். உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள், சுவிட்சர்லாந்திலே ஒரு விடயத்தை தீர்மானிக்கின்ற அளவுக்கு ஒரு இளம் பெண் உருவாகி இருக்கிறார். கனடாவிலே நீதி கூறுகின்ற அளவிற்கு ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள், இப்படி ஆஸ்திரேலியா, லண்டன், பாரிஸ், இப்படி பல நாடுகளிலே இருக்கின்றன. அவர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய, ஏந்த வேண்டிய ஆயுதம் கல்வி. கல்வி 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 மும்மொழியிலும் கற்று சிங்கள மக்களுக்கு நீங்கள் கற்பிக்கின்ற அளவிற்கு, சிங்கள அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் செய்கின்ற அளவிற்கு, அறிவுரை கூறுகின்ற அளவிற்கு, முஸ்லிம் அரசியல்வாதிகளை ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு, தமிழில் ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இந்த உதிரி தன்னல ஈகத்தை விற்கின்ற, இந்த மாவீரர்களை விற்கின்ற, புலிகளை விற்கின்ற, ஆர்ப்பாட்டத்தை விற்கின்ற, போராட்டத்தை விற்கின்ற இந்த கள்ள அரசியல்வாதிகளை ஒதுக்கி தூர எறிந்துவிட்டு, யாழ் பல்கலைக்கழக மாணவர்களே, அவர்களுக்கு பின்னால் நின்று ஆர்ப்பாட்டம் செய்து அவர்களை வளர்ப்பதற்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் உள்ளவர்களையும் நிராகரித்து, நீங்கள் உங்களுடைய கல்வியையும் உங்களுடைய கற்றலையும் நேர்மையாக, நீதியாக, உயர்ந்த நிலைமை கொண்டு வந்து தமிழன் மற்றவர்களை ஒற்றுமைப்படுத்துகின்றவன் என்று கூறுகின்ற அளவிற்கு, மற்ற இனங்களுக்கு நீதி கூறுகின்ற அளவிற்கு உங்களுடைய கல்வி தரம் உயர வேண்டும். நீங்கள் மும்மொழியிலும் உலகத்தை ஆள வேண்டும். நீங்கள் அங்கேயே இருந்து கொண்டு உலக நாட்டிலே எத்தனையோ வேலைகள், எத்தனையோ பொறுப்புகளை செய்ய முடியும். ஆங்கிலம் தெரிந்தால், சிங்களம் தெரிந்தால், சிங்கள நாட்டுக்குள்ளே முழு விடயங்களையும் உங்களால் ஆராய முடியும். ஆரம்ப காலத்திலே
பிரிட்டிஷ் கையிலே ஆட்சியை கொடுத்துவிட்டு போன காலத்திலே அவர்கள் தங்களுடைய கல்வியை வைத்துத்தான் அந்த 5 லிங்கமும் அந்த சிங்களவர்களோடு இருந்து ஆலோசனை வழங்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். அதை படிப்பனவாக வைத்து உங்கள் கல்விதான் ஒன்று ஆயுதம். ஆயுதம் ஏந்தி போராடுவது என்பது, ஆயுதம் ஏந்தி போராடியவர்களை உதாரணமாக வைத்து அதை அரசியலே கொண்டு வந்து சேர்ப்பது மற்றும் தங்களை சமாளிப்பதற்காக இந்திய அரசோடு காலிலே விழுவது, இதெல்லாம் நடக்கப் போகின்ற விடயம் அல்ல. மக்களுக்கு நன்மை பெயர்க்காத விடயம். மற்றும் தன்னுடைய தான் எடுத்த பார் லைசன்ஸுகளை மறைப்பதற்காக பொது இடங்களிலே நானும் ஒரு பொதுமகன் உங்களுக்காக போராடுகள் நடிப்பது, இவர்களையெல்லாம் நீங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். இவர்களுடைய பிள்ளைகளை இனங்கண்டு கொள்ள வேண்டும். இவருடைய பரம்பரையை இனங்கண்டு கொள்ள வேண்டும். பரம்பரையே உங்களை ஏமாற்றுவதற்கு துணிந்திருக்கிறது, ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தையிட்டு விகாரை என்பது என்ன? கட்டி முடிச்சாச்சு. அதை இடிப்பதற்கு உங்கள் யாராவது ஒரு ஆள் முடியுமா? யாராவது முடியுமா? எந்த அரசாங்கம், அனுரா அரசு மாத்திரமல்ல, ராஜபக்ச அரசு அரசாங்கத்தில் வந்தா கூட இந்த தையிட்டு விகாரை இடித்து விடுகிறேன் மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக என்ற முடியுமா? நிச்சயமாக முடியாது. நீங்கள் தமிழன் ஒருவன் இலங்கையை ஆண்டாலும் கூட, தையிட்டி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கையை ஆண்டாலும் கூட, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் அந்த தையிட்டி விகாரை உடைக்க முடியுமா? நாட்டில் கலவரம் இல்லாமல் முடியுமா? முடியாது. அதை அவருக்கு அழைத்து கேளுங்கள். இதுக்கு ஒரே ஒரு வழி, தையிட்டி விகாரை உடைக்கப்படாது. அதற்கான மாற்று வழி ஒன்றை பேச்சுவார்த்தையின் ஊடாக, சுத்தமான கரம் சுத்தமான மனதின் பேச்சுவார்த்தைகளின் ஊடாக தீர்வை காண வேண்டும். இனிமேல் எந்த விகாரையோ, எந்த ஆலயமோ, எந்த மசூதியோ, எந்த ஒரு தேவாலயமோ கட்டுவதாக இருந்தால் அங்கே இருக்கின்ற மக்களுடைய ஆதரவு வாக்கெடுத்து அங்கே ஒரு வாக்கு குறைந்தாலும் அது நிராகரிக்கப்பட வேண்டும். இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த இடத்திலே எந்த விகாரையோ, எந்த அழுத்தங்களோ, எந்த மத சார்பான திணிப்புகளோ வராது என்பது லங்காபூர் ஊடகத்தினுடைய கருத்து. தையிட்டி விகாரை நீங்கள் எத்தனை 1000 வருடம் இருந்தாலும் சிங்கள ஆதிக்கம், சிங்கள அரசுகள் மேலோங்கி இலங்கையில் நிற்கும் வரையும் தையிட்டி விகாரை உடைக்கப்படாது, உடைக்கவும் முடியாது. உடைத்தால் பெரும் இனக்கலவரங்கள் ஏற்படும். ஒவ்வொரு கோயில்களும் உடைக்கப்படும், ஒவ்வொரு மசூதிகள் உடைக்கப்படும், ஒவ்வொரு தேவாலயங்கள் உடைக்கப்படும். ஏற்கனவே சும்மா இருந்த தேவாலயங்களை தீவிரவாதிகள் குண்டு வைத்து தகர்த்தார்கள். அதுவும் தமிழ் தேவாலயங்களை, தமிழ் சபைகளை. அப்படியானால் இப்படி ஒரு கட்டம் வருகின்ற பொழுது இஸ்லாமியர்கள் கூட சிங்களவர்கள் பக்கம் நிற்பார்கள். அவர்களுக்கும் இந்த தமிழர்கள் மேலோங்கி நிற்பது பிடிக்காத விடயம். சிங்களவர்களும் தமிழர்களும் ஒற்றுமையாயிருவது மறைமுகமாக இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும், இஸ்லாமிய விரோதிகளுக்கும், இஸ்லாமிய துவேசிகளுக்கும் பிடிக்காத விடயம். அந்த வகையிலே இந்த தையிட்டி விகாரை உடைத்தால் நிச்சயமாக தமிழ் விரோதிகள், அதே வேளையிலே தமிழ் விரோதிகள் என்று நாங்கள் கூறுகிறது அரசுக்கு, மக்களுக்கு நடித்து அரசுக்கு ஆதரவாக மறைவாக இயங்குகின்றவர்கள், அவர்கள் ஓடி ஒழித்து விடுவார்கள். இஸ்லாமிய கட்சிகள், அதாவது இஸ்லாமியர்கள் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு ஆதரவு, சிங்கள மக்களுக்கு ஆதரவு செலுத்துவார்கள். அப்பொழுது பெரும் இனக்கலவரம் தமிழர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஏற்படும். இது வந்தால் வாயை பொத்திக்கொண்டு அங்கே இருந்து வெளிநாட்டில் போய் குந்தி விடுவார்களே தவிர, இந்த கத்தி குளர்கின்றவர்கள், முன்னிலை நிற்பவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். ஒரு பிரச்சனை வந்தால் ஓடி ஒழிக்கின்றவர்களை தவிர, பல்கலைக்கழக மாணவர்களே, நீங்கள் 90% இதற்குள் இல்லாதவர்கள். நீங்கள் நியாயமாக போராடுவதாக இருந்தால் நீங்கள் ஒரு வக்கீலை வைத்து நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே ஒரு தீர்வை கேளுங்கள். இங்கே வெளியே நின்று ஒரு சில 10% 5% ஆர்ப்பாட்டம் செய்து சைக்கிள் கட்சிக்கு பின்னால் நிற்பது எங்களை பொறுத்தவரையிலே மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றுகின்ற தன்மை, ஏமாற்றுகின்ற விடயம். இதற்கு சைக்கிள் கட்சியினர் நிச்சயமாக பந்தம் பிடித்து கொண்டு வருவார்கள், எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட இனி நீங்கள் சைக்கிள் கட்சியை நம்புவது வேஸ்ட். அதாவது வெறும் வீணானதனம் என்றுதான் கூற வேண்டும். காரணம், அவர்கள் பாராளுமன்ற தேர்தலின் பிற்பாடு நடைபெற்ற தேர்தல்களிலும் கூட அவர்கள் தங்களை சற்று மாற்றி அவர்கள் சேருகின்ற கூட்டங்கள், ஆதரிப்பவர்கள் ஒற்றுமை என்ற ரீதியிலே இப்பொழுது அந்த நாடு இந்த நாடு செல்கிறார்கள். நாளை ராஜபக்ச அவர்களோடு கூட அனுராவை வீழ்த்துவதற்கும், அனுராவினுடைய அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இழுத்துவதற்கும் நாளை கூட கோத்தபாய ராஜபக்ச அவர்களோடு கூட அவர்கள் கை கொடுத்து பேசி கட்சி ஒப்பந்தங்கள், தேர்தல் ஒப்பந்தங்கள் செய்ய தயாராக இருக்கிறார்கள். காரணம், காங்கிரஸ் கட்சியோடு ஒற்றுமையாக நின்று
அதோடு ஆதரவாக நின்று 2009 யுத்தத்தை இன அழைப்பை செய்தவர்கள் டிஎம்கே என்று கூறிய சைக்கிள் கட்சியினர் இப்பொழுது ஸ்டாலினிடத்தில் சென்றிருக்கிறார்கள். நாளை ராஜபக்சவிடம் செல்ல மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக அப்படி ஒரு கட்டம் வந்தால், தங்களுடைய வாக்குக்கு பங்கம் விளைவிக்குமாக இருந்தால் நிச்சயமாக அங்கே சேருவார்கள். இவர்களை நம்பி எந்த அரசியல், அர்ஜுனாவாக இருக்கட்டும், சிறுவரனாக இருக்கட்டும், எந்த கட்சி, எந்த கொம்பனாக இருக்கட்டும், தமிழ் அரசியல்வாதிகள் யாரையும் நம்பாதீர்கள். தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்ற அனுரா கட்சி இப்பொழுது மற்றவர்களோட ஓரளவு செய்து கொண்டு வருகிறது. முடிந்தவரை அவருக்கு ஆதரவு செலுத்தி ஒரு பரீட்சாத்தமாக என்ன நடக்கப் போகின்றதை பாருங்கள். உங்களுக்கு இதுவரை காலமும் நடந்ததை விட குறைவாகவோ இழிவாகவோ பங்கமாகவோ நிச்சயமாக நடக்காது. இருந்தாலும் முடிந்தவரை பாருங்கள். அப்படி இல்லை என்றால் சட்ட மூலமாக சட்டத்தரணிகளை வைத்து சட்ட மூலமாக அணுகுங்கள். நீங்கள் வெறும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியோ பேசியோ தூக்கி எறிந்து பேசியோ அதிலே மற்றவர்கள் ஆத்திரப்படுகின்ற அளவுக்கு கோவப்படுகின்ற அளவுக்கு பேசியோ எதுவும் நடக்கப் போகின்ற அளவுக்கு இல்லை. வேலை வெட்டி இல்லாதவர்கள் மாத்திரம்தான் அந்த இடத்தில் குழுமுவார்கள். இதற்கு நடக்க வேண்டிய முதல் விடயம், அதாவது தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இப்படியான பிரச்சனைகளை தடுக்க முடியும். காரணம், ஒரு தமிழ் கட்சி இதை பாதகமாக பேசினால் இன்னொரு தமிழ் கட்சி அதற்கு எதிராக, அது சரியோ தவறோ எதிராகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒருவர் பாதகமாக இன்னொருவர் சாதகமாக. இது சிங்கள பகுதியில் நடக்கின்ற எதிர்கட்சிகளை போன்றது. சரி தவறை தாண்டி ஒரு கட்சிக்கு எதிராக இருக்கின்ற கட்சி அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் பேசுகிறதே தவிர அந்த கருத்துக்கோ அந்த உண்மைக்கோ அல்லது அந்த தீமைக்கோ அவர்கள் எதிராகவோ ஆதரவாக பேசுவதில்லை. கட்சிக்கு எதிராக, கட்சியினுடைய செயற்பாட்டுக்கு எதிராக. இது தொடர்ந்து காலாகாலங்களாக உலக நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடயம். அந்த வகையிலே ஒன்று தமிழ் கட்சிகளை ஒன்று சேர்க்க முடியுமாக இருந்தால் இந்த 10% அந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சேருங்கள். உங்களுக்கு பின்னால் ஊடகங்கள் மாத்திரமல்ல, மக்கள் அனைவரும் திரள்வார்கள். உங்களையே ஒரு தலைவராக மாற்றுவார்கள். முடியுமா? முதல் முடிந்தால் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து செய்யுங்கள். முடியாவிட்டா போட்டுட்டு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு ஒரு உயர்ந்து உங்களோட குடும்பத்தை பார்க்கறதுக்கு போங்கடா. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.